என் உயிரே என் உயிரே யாவும் நீதானே. செல்வியக்கா. மேடம் வாங்க மேடம். என்ன செல்வியக்கா புதுசா மேடம் நல்லா சொல்றீங்க? அது ஒன்றும் இல்லை, தெரியாம சொல்லிட்டேன். வாங்க ஐஷு. செல்வியக்கா சாருக்கு இப்போ எப்படி இருக்கு? பரவாயில்ல ஐஷு, நல்லா இருக்காரு. இப்போ கண்ணு முழிச்சிட்டாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு. சரிங்க செல்வியக்கா. சாரை நான் பார்க்கலாமா? என்ன மேடம் பார்க்கலாமான்னு கேட்குறீங்க? நீங்கள் தான் சாரை போய் பார்க்கணும். நீங்கள் பார்த்தா மட்டும்தான் அவர் திரும்பவும் பழைய மாதிரி ஆவார். செல்வியக்கா சாரை பார்க்கலாமான்னு கேட்டேன். பார்த்தா அவருக்கு எதுவும் டிஸ்டர்ப் ஆகுமா? இல்லை ஐஷு, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. ஆனால் என்ன இப்போ தான் அவருக்கு பெயின் கில்லர் போட்டேன், அதனால் ஒருவேளை தூங்கிட்டு இருப்பாரோ என்னவோ. பரவாயில்ல செல்வியக்கா, அவரை தூங்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, நான் அவரை பார்த்துட்டு மட்டும் போயிடுறேனே. சரிங்க ஐஷு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் போய் பாருங்க. தேங்க்ஸ் செல்வியக்கா. கடவுளே, மேடம்க்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே சார் மேலே இவ்வளோ அக்கறையாக இருக்காங்க. இன்னும் எல்லாமே ஞாபகத்துக்கு வந்து சீக்கிரமாக சாரும் மேடமும் ஒன்று சேரணும். சார் ரொம்ப நல்லவர், அவருக்கு நீங்கள் கொடுத்த கஷ்டம்லாம் போதும். இதுக்கு மேலேயாவது எங்கள் சார் நல்லா சந்தோஷமாக இருக்கணும். ஷமீர், எனக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துருச்சு. இதுக்கப்புறம் உங்க கூட தான் இருக்க போறேன்னு சந்தோஷமா உங்ககிட்ட வந்து சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள இப்படி எல்லாம் ஆகும்னு நினைக்கல ஷமீர். இவ்வளவு நாள் நீங்க என்னை விட்டு பிரிஞ்சிருந்ததுக்கு இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட உங்களை விட்டு பிரியாம உங்க கூட தான் இருக்க போறேன்னு சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா இப்போ திரும்பவும் நான் உங்களை விட்டு பிரிஞ்சுதான் இருக்க போறேன் ஷமீர். ஏன்னா எனக்கு உங்க கூட இருக்கிறத விட நீங்க உயிரோடு இருக்கிறது தான் முக்கியம். எனக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துருச்சுன்னு தெரிஞ்சா என்னை விட்டு நீங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டீங்க, அப்புறம் யாரை பத்தியும் கவலைப்பட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா எனக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துருச்சுன்னு தெரிஞ்சா அந்த ராகேஷ் உங்களை உயிரோடவே விட மாட்டான். உங்களை மட்டும் இல்ல, ரியாவை கூட ஏதாவது பண்ணிடுவான். ரியா யாரோட குழந்தைன்னு கூட தெரியாது, ஆனா இப்போ நம்மளோட குழந்தையா தான் இருக்கா. அவளுக்கும் ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. உங்களுக்கும் ரியாவுக்கும் எதுவும் ஆகக்கூடாதுன்னா நான் உங்களை விட்டு விலகி இருக்கிறது தான் நல்லது. ஆனா ஒண்ணு ஷமீர், நான் எல்லாத்தையும் மறந்து இவ்வளோ நாள் எப்படி இருந்தேன்னு எனக்கு தெரியாது. ஆனா நம்ம வாழ்ந்ததெல்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வரும்போது நீங்க மட்டும் என் பக்கத்துல இல்லாம இருந்திருந்தா நிச்சயமா நான் செத்தே போயிருந்திருப்பேன். ஆனா இதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும்போ நீங்க என் கண்ணு முன்னாடி இருக்கீங்க, அதுவே எனக்கு போதும் ஷமீர். உங்க கூட சேர்ந்து வாழ முடியலனாலும் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்க இந்த சந்தோஷமே எனக்கு போதும். நீங்க எப்பவுமே நல்லா இருக்கணும் ஷமீர். சீக்கிரமா நீங்க பழைய மாதிரி எந்திரிச்சு வரணும். இப்படியே உங்க பக்கத்துல இருந்து உங்களை பார்த்துக்கணும்னு தோணுது. ஆனா இதுக்கு மேல இங்க இருந்தா அப்புறம் ராகேஷ் என்ன காணோன்னு தேட ஆரம்பிச்சிடுவான். அப்புறம் நான் இங்கதான் உங்க கூட இருக்கேன்னு தெரிஞ்சா தேவையில்லாம பிரச்சனை பண்ணுவான். ஏற்கனவே அவனாலதான் நீங்க இந்த நிலைமையில இருக்கீங்க. திரும்பவும் அவனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. நான் போறேன் ஷமீர். ஐஷு, உனக்காகத்தானே நான் உயிர் வாழ்கிறேன். இன்னுயிர் நாடி நீதானடா. நீ இல்லை என்றால் நான் என்னாகுவேன். என் சுவாசம் நீதானடா. இசையெல்லாம் நீதானடா. நான் பார்க்கின்ற திசையெல்லாம் நீதானடா. அட நான் பட்ட காயங்கள் அழிந்தாலுமே அட நான் கொண்ட காதல் அழியாதடா. ரியா குட்டி அழுவாத, இந்தா கண்ணம்மா வச்சு விளையாண்டுக்கோ, அழுவாத. அழுவாத.
முக்கி மைனா, ரியா பாப்பா ஏன் அழுதுட்டு இருக்கா? ரெண்டு பேரும் ஏதாவது பண்ணீங்களா? அம்மா, நாங்க ஒண்ணுமே பண்ணல. அவ விளையாண்டுட்டே இருந்தா. அப்புறம் திடீர்னு அப்பல இருந்து அழுதுட்டே இருக்கா. ஆமாம்மா, அடே ரியா பாப்பா அழுவுதா. அப்புறம் மைனாக்கா கண்ணம்மா குட்டப்போ அழுவுதா. நான் காரு குட்டப்போ அழுவுதா. அழுதுட்டே இருக்கா. ஐயோ, பாவம் ரியா குட்டிக்கு சமீரண்ணா ஞாபகம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அழுதுட்டு இருக்கா போல. ரியா குட்டி, ஐயோ ரியா குட்டி அழாதடா. அப்பாவை பார்க்கணும் போல இருக்கா, அழாத. இந்த சக்தி வர ஷமீரண்ணாக்கு சாப்பாடு எடுக்கிறதுக்கு இப்ப வரேன்னு சொன்னாரு. திரும்ப போகும்போது ரியா குட்டி எப்படியாவது கூட்டிட்டு போய் ஷமீரண்ணா கிட்ட காமிக்க சொல்லணும். பாவம் குழந்தை நேத்துல இருந்து அவரை பார்க்காம அழுதுகிட்டே இருக்கா. ஐஷு இருந்திருந்தாலாவது ஐஷு கூடயாவது கொஞ்ச நேரம் அமைதியா இருந்திருப்பா. அவளும் இல்ல. அந்த ராகேஷ் வந்துட்டான்னு சொல்லி அவளும் அவ வீட்டுக்கு போயிட்டா. பாவம் குழந்தை ஷமீரண்ணாவும் இல்லாம ஐஷுவும் இல்லாம தனியா எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. சரிடா முகி, குடுக்கறேன். அப்புறம் நீயா பாப்பா இல்லடா ரியா பாப்பா. முதல்ல அவ பேர் ஒழுங்கா சொல்லு. அட போடா. கையில சக்தி வாங்க சக்தி. ஷமீரண்ணாக்கு இப்ப எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்ல, கண்ணு முடிச்சிட்டான். காலையில தான் வார்டுக்கு மாத்தினாங்க. ஓ சரி சக்தி, நல்லா இருக்காருல்ல, அது போதும். அப்புறம் கதிரண்ணா அரவிந்தண்ணா எல்லாரும் இருந்தாங்களே, அவங்களாம் இருக்காங்களா? இவ்வளவு நேரம் இருந்தாங்க. அப்புறம் கதிரண்ணா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அரவிந்த் சமீரோட கேஸ் விஷயமா தான் ஏதோ ஸ்டேஷன்ல வேலை இருக்குன்னு போயிருக்காரு. சரி சக்தி, அப்ப எல்லாருமே அவரை விட்டுட்டு வந்துட்டீங்க. அவர் பக்கத்துல யார் இருக்கா? அவரை யார் பாத்துக்குவா அப்போ? அவனை யாரையும் பாத்துக்கணும், அது அவனோட ஹாஸ்பிட்டல். அவனை பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்ல. அப்புறம் செல்வியக்கா இருக்காங்க, அவங்க அடிக்கடி பாத்துக்குவாங்க. ஓ சரி சக்தி. சக்தி, அப்புறம் ரியா குட்டி அழுதுகிட்டே இருக்கா சக்தி. ஐயோ, ஷமீரை பார்க்காம தான் அழறான்னு நினைக்கிறேன். ஐஷு இருந்தாலாவது கொஞ்சம் அழாம இருப்பா. ஆனா அந்த காப்பி தூள் மடிய வேற ஊர்ல இருந்து வந்துட்டான். அதனால ஐஷுவாலையும் வர முடியாது. இப்ப என்ன பண்றது? சரி, வேற வழி இல்ல. நேத்துல இருந்து அவ ஷமீரை பார்க்காததுனாலதான் அழுதுகிட்டு இருக்கா. இப்பதான் அவன் கண்ணு முடிச்சிட்டானே. நான் அவனுக்கு சாப்பாடு கொடுக்க போகும்போது ரியாவையும் கூட்டிட்டு போறேன். அப்ப கொஞ்ச நேரம் அவன் கூட இருந்தா சரியாயிடுவா. சரி சக்தி, கூட்டிட்டு போய் காமிங்க. பாவம் குழந்தை எவ்வளவு நேரமா அழுதுட்டு இருக்கா தெரியுமா? சரி கையல், இந்த நேரம்னு பார்த்து அந்த காப்பித்தூள் மண்டிகை எதுக்குதான் ஊர்ல இருந்து வந்து தொலைஞ்சானே தெரியல. அவன் இருக்கிறதுனாலதான் பாவம் ஐஷுவால கூட வர முடியல. சக்தி, அப்புறம் நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஐஷு கிட்ட ஷமீரண்ணாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னதும் அவ எப்படி அழுதா தெரியுமா? அப்படியே அவளுக்கு உண்மையாவே எல்லாமே ஞாபகம் வந்துட்ட மாதிரி அழுது ஓடி வந்தா. நான் கூட நினைச்சேன் அவளுக்கு அந்த அதிர்ச்சியில ஷமீரண்ணாவை வந்து பார்த்ததும் எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துரும்னு. அப்படி வந்திருந்தாதான் நல்லா இருந்திருக்குமே கையல். ஆனா எங்க, அவன் பாட்டுக்கு வந்து பார்த்துட்டு அந்த ராகேஷோட அவ வீட்டுக்கு போயிட்டா. சரி, அதை விடு. இப்ப அவளுக்கு ஞாபகத்துக்கு வர்றதை விட என் நண்பன் இப்ப குணமாயி பழைய மாதிரி எந்திரிச்சு வரணும். அதுதான் முக்கியம். நீ போய் அவனுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வா. நான் சாப்பாடு எடுத்துக்கிட்டு ரியாவையும் கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவனை பார்த்துட்டு வந்துடுறேன். சரி சக்தி. அப்புறம் இன்னொரு விஷயம் சக்தி, ஷமீர் அண்ணா இல்லைன்னா ஐஷு ரெண்டு பேர்ல யாராவது இருந்தாதான் ரியாவை சமாளிக்க முடியும். அப்புறம் நைட்டெல்லாம் அவளை தூங்க வைக்கவே முடியாது. ரெண்டு பேரும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அவள் அழுதுகிட்டே தான் இருப்பா. அது எனக்கும் தெரியும். சரி, இப்ப நான் ரியாவை ஷமீர்கிட்ட கூட்டிட்டு போய் என்ன பண்றது என்ன ஏதுன்னு கேட்டு பாக்குறேன். அவன் என்ன சொல்றான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். சரி சக்தி. சரி இருங்க, நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். ரியா செல்லம், அழாதம்மா அழாத. இப்ப அப்பாவை பார்க்க போலாம். எட்டி மருமவளே, நிச்சய வீட்டுக்கு தானே போறிவோ? ஞானும் வரேன் டி. ஐயோ அம்மாச்சி, நம்ம தோட்டத்துல வேலை செய்யறவரோட பொண்ணுக்கு தான் நிச்சயம். மாமா அங்க ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுனால அவரால் போக முடியலன்னு என்ன போய் ஒரு பார்த்துட்டு வர சொன்னாரு. எனக்கு அந்த அண்ணாவை தவிர அவங்க வீட்டுல வேற யாரையுமே தெரியாதுங்கிறதுனாலதான் சரி அத்தையும் கூட்டிட்டு போலான்னு பார்த்தேன். இப்ப உங்களையும் கூட்டிட்டு போக முடியுமா? ஒரு நிச்சய வீட்டுக்கு ஒரு வீட்டுல இருந்து என்ன 3 பேரா போவாங்க. எட்டி செடிக்கு மருமவளே, அப்படின்னா நம்ம மருமகத்தை விட்டுட்டு போயிடுவோம். நம்ம 2 பேரும் போயிட்டு வருவோம். அம்மாச்சி, எனக்கு தான் அங்க யாரையும் தெரியாதுன்னு சொல்றேன். உங்களுக்கும் அங்க யாரையும் தெரியாது. அத்தைக்கு தான் தெரியும். அத்தையை விட்டுட்டு போறதா? எட்டி மருமகளே, யாருக்கு தெரியணும்? நிச்சய வீட்டுக்கு போறோம், மொய்ய குடுக்குறோம், சாப்பிடுறோம், வரோம், அம்பிட்டு தானே. பிள்ளைச்சி மருமகளே, காலையிலேயே எங்க நிச்சய வீடுன்னு சொல்லி பிரியாணி சட்டியை திறந்து முதற்கொண்டே ஒரே வாசமா கிடக்குட்டி. பிரியாணி வாசத்துல இங்க இருக்க முடியல டி. எனக்கு பிரியாணி திண்டே ஆவணும் டி. என்னையும் கூட்டிட்டு போட்டி மருமகளே.
ஐயோ அம்மாச்சி, பிரியாணி சாப்பிடணுன்றதுக்காக தான் போகணும்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? மானத்தை வாங்காதீங்க. உங்களுக்கு என்ன பிரியாணி தானே வேணும்? நாளைக்கு நானே செஞ்சு கொடுக்குறேன். அப்ப நீ கூட்டிட்டு போக மாட்டேன். 3 பேர் எல்லாம் போக முடியாது. உங்களுக்கு பிரியாணி தானே வேணும், நாளைக்கு நான் செஞ்சு தரேன். இப்படிதாம சொல்லுவா. ஆனா ஒரு கறி குழம்பு கூட ஆக்க மாட்டா. எப்ப பார்த்தாலும் காயை வெட்டி வெட்டி போட்டு சாம்பார் தான் வச்சுக்கிட்டு கிடப்பா. ஒரு பிரியாணி திங்க முடியாம போயிட்டே. காயை தின்னு தின்னு வாயெல்லாம் நோயா கிடக்கு. தங்கம். ஆமாமா, வந்துட்டீங்களா மாமா? அம்மா ஷமீருக்கு எப்படி இருக்கு மாமா இப்போ? பரவாயில்ல தங்கம், இப்ப நல்லா இருக்காரு. கண்ணு முழிச்சிட்டாரு, எந்த பிரச்சனையும் இல்ல. அப்பாடா, இப்பதான் மாமா நிம்மதியா இருக்கு. நீங்க சொன்னதுக்கு அப்புறமா எனக்கு ஒரு மாதிரி மனசெல்லாம் படப்படன்னு அடிச்சுக்கிட்டே கிடந்துச்சு. பாவம் அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, பொழைச்சிடணும்னு வேண்டிக்கிட்டே இருந்தேன் மாமா. ஆமா தங்கம், ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு அவரை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆகும்போது நாங்களுமே பயந்துகிட்டே தான் இருந்தோம். அதுக்கப்புறமா இப்ப நார்மல் ஆயிட்டாரு, எந்த பிரச்சனையும் இல்ல. கண்ணு முழிச்சிட்டாரு. வார்டுக்கு மாத்திருக்காங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை தங்கம். சரிங்க மாமா, நாளைக்கு என்னையும் கூட்டிட்டு போங்க மாமா, நானும் வந்து பாக்குறேன். ஆமா தங்கம், அதை பத்தி தான் நான் பேசலான்னு வந்தேன். நம்ம எல்லாரும் அங்க போக வேண்டிதான் வரும்னு நினைக்கிறேன். எல்லாருமா? என்ன மாமா சொல்றீங்க? எல்லாரும்னா நீ, நான், ஆதி, நிலா, நம்ம 4 பேர் வேணா அங்க போலான்ட்டு தான் இருக்கேன். அது ஏன் என்னங்கிறத நான் உங்ககிட்ட சொல்றேன். ஆமா, இப்ப நீ எங்க கிளம்புறதுக்காக ரெடியாகி உட்காந்துருக்க? மாமா, அதான் அந்த நிச்சய வீட்டுக்கு போகணும்னு சொல்லியிருந்தீங்கல்ல, அதான் நானும் அத்தையும் போலான்னு ரெடி ஆகிட்டு இருக்கோம். ஏண்டி, காலையில கூப்பிட்டு நிச்சய வீட்டுக்கு போங்கடின்னு சொன்னதுக்கு இப்ப மணி 3 இப்பதான் ரெடியாகி உட்காந்துருக்கியா? ஐயோ மாமா, காலையில இருந்து தான் மாமா ரெடி ஆகிட்டு இருக்கோம். ஆனா எங்க ரெடியாக விடுதுங்களா உங்க 2 பிள்ளைங்க? அத பண்ணி இத பண்ணி ஏதாவது ஒண்ணு போலான்னு கிளம்பும் போதுதான் ஒண்ணு மாத்தி ஒண்ணு அழுதுகிட்டு இருக்க வேண்டியது. அதுங்களை எல்லாம் ஒரு வழியா சமாளிச்சு சாப்பாடு கொடுத்து இப்பதான் அத்தை தூங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதான் சரி, இதுக்கப்புறம் போயிட்டு வருவோம்னா 2 பேரும் ரெடியானோம். அது சரி, உங்களை ரெடியாகி போயிட்டு வர சொன்ன பத்தியா என்ன சொல்லணும்? ஏன்னா கல்யாணத்துக்கு ரெடியாக சொன்னா பிள்ளைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு கூட ரெடியாகி போய் சேர மாட்டீங்கன்னு தெரியும். ஏய், நீங்க ரெடியானதெல்லாம் போதும், ஒன்னும் போக வேண்டாம். நீங்க போயிருப்பீங்களா என்னன்னு தெரியலன்னு சரி நான் வரும்போதே அவன் வீட்டுல போய் பார்த்துட்டு தான் வந்தேன். என்ன மாமா, போயிட்டு வந்துட்டீங்களா? அப்ப நானும் அத்தையும் போக வேண்டாமா? வேணண்டி, அதான் நான் போயிட்டு வந்துட்டேன்ல, போதும். ஏத்தி மருமகளே, உனக்கு அப்படித்தான் மத்தி வேணும். என்ன பிரியாணி திங்க கொண்டு போக மாட்டேன்னு சொன்னேன். இப்ப பாத்தியா, உங்களுக்கு பிரியாணி கிடைக்காம போயிட்டு. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. மாரிமுத்தண்ண, ஷமீரோட ஆக்சிடென்ட் விஷயமா சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் கலெக்ட் பண்ண சொன்னனே, பண்ணிட்டீங்களா? சார், ஆக்சிடென்ட் ஆன ஸ்பாட்டில் சிசிடிவி எல்லாம் எதுவும் இல்லை சார். ஆனால் ஸ்பாட்டுக்கு ஒரு 100 மீட்டருக்கு முன்னால் வந்து ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இருக்குது, அங்கே ஒரு சிசிடிவி இருக்குது. அதுக்கப்புறம் 70 மீட்டர்ஸ்க்கு அந்த பக்கமாக ஒரு ஃபோன் கடை இருக்குது சார், அங்கே ஒரு சிசிடிவி இருக்குது. இந்த 2 ஃபுட்டேஜை தான் சார் நான் கலெக்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஓகே மாரிமுத்தனே, இது 2 இருந்தா போதும். ஆனா இப்பதான் கலெக்ட் பண்ணவே சொல்லியிருக்கீங்களா? நான் சொன்ன நேரத்துக்கு ஃபுட்டேஜ் என் கைக்கு வந்திருக்கணும்லண்ணே. சார், நீங்கள் சொன்னதுமே நான் போய் விசாரித்தேன் சார். ஆனால் அவங்க போலீஸு கேஸு அது இதுன்னு ஃபுட்டேஜ் கொடுக்கறதுக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் யோசிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் நான் அதை இதையும் சொல்லி சரி ஓகேன்னு ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க சார். எப்படியும் இன்னைக்கு ஈவினிங்குள்ளே கைக்கு வந்துடும் சார். என்னென்ன இதெல்லாம் ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுக்கறதுக்கு எதுக்குன்னே பயப்படுறாங்க? அது என்ன சார் பண்ணுறது, மக்களோட மனசெல்லாம் அப்படி ஆயிடுச்சு. போலீஸு ஏதாவது விசாரிக்க வந்துட்டாலே உடனே நம்மளை ஏதாவது கேட்பாங்களோ, இல்லை திரும்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா அங்கே இங்கேன்னு அலைய வச்சிருவாங்களோன்னு பயப்படுறாங்க. இப்படி எல்லாருமே பயந்துக்கிட்டு நம்ம வேலை உண்டு நம்மளும் உண்டு யாருக்கு வந்து விதியோன்னு இருக்கிறதுனால தான் தப்பு பண்றவங்கள தைரியமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்பதான் இவங்கெல்லாம் நமக்கு என்னன்னு இருக்காம இன்னைக்கு மற்றவங்களுக்கு வந்த நிலைமை நாளைக்கு நமக்கும் வரலாம். இன்னைக்கு நம்ம அவங்களுக்கு உதவி பண்ணாதான் நாளைக்கு நம்ம விஷயத்துல 4 பேர் உதவி பண்ண வருவாங்கிறது எப்பதான் புரிஞ்சுக்க போறாங்களோ தெரியல. உண்மைதான் சார், என்ன பண்ணுறது, போலீஸ் யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு போனாலே பயப்படுறாங்க, எதுக்கு வம்புன்ட்டு ஒதுங்கி போகிறாங்க. ஆனால் ஃபுட்டேஜ் கேட்டிருக்கேன் சார், ஈவினிங்குள்ளே எப்படியாவது ரெடி பண்ணி கொடுத்துருவேன் சார். அப்புறம் ஷமீருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்ற விஷயத்த யார் இன்ஃபார்ம் பண்ணா? அது சார், அந்த வழியாக ஒரு காலேஜ் பையன் பைக்கில் போயிட்டு இருந்திருக்கான். அவன் தான் பார்த்துட்டு ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி சொன்னான். காலேஜ் பையனா? ஆக்சிடென்ட் இருந்ததை அவன் கண்ணால பார்த்துருக்கானா? இல்லை அதை பற்றி ஏதாவது தெரியுமா, ஏதாவது கேட்டிங்களா? இல்லை சார், ஆக்சிடென்ட் நடந்ததை அவன் கண்ணால் பார்க்கலங்கிறான். ஆனால் அவன் வந்துக்கிட்டு இருக்கும்போது தான் ஆக்சிடென்ட் நடந்துச்சு, அந்த சத்தம் கேட்டுச்சு, முன்னாடி வர்றதுக்குள்ளே வண்டி போயிடுச்சு அப்படின்னு சொன்னான் சார். அவன் கண்ணால் பார்க்கல, இருந்தாலும் அந்த டைமில் தான் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொல்கிறான். அவன் கால் பண்ணும்போது ஒரு 11 மணி இருக்கும் சார். ஆக்சிடென்ட் நடந்தது ஒரு 10:55 இருக்குன்ற மாதிரி சொன்னான் சார். சரிண்ணே, அப்போ நீங்கள் 2 இடத்துல ஃபுட்டேஜ் கேட்டேன்னு சொன்னீங்கல்ல, அந்த இடத்துல வந்து ஒரு 10 மணிலேருந்து ஒரு 11 வரைக்கும் இருக்கிற ஃபுட்டேஜ் வந்து கேளுங்க. அப்படி தான் சார் கேட்டிருக்கேன். 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் கேட்டிருக்கேன் சார்.
சரிண்ணே. அப்போ அந்த டைமிங்குள்ள ஷமீர் போற ரூட்டுக்கு ஆப்போசிட் ரூட்ல வர்ற வண்டி தான் ஷமீரோட வண்டியை இடிச்சிருந்துருக்கணும். அதுலயும் குறிப்பா இந்த 10:30 11 மணிக்குள்ள. அப்புறம் ஷமீரோட பைக்கை ஆக்சிடென்ட் பண்ணணும்னா நிச்சயமா ஒரு ஸ்கூட்டியாவோ பைக்காவோ இருக்க முடியாது. அதை விட பெரிய வண்டி, ஒன்று கார் இல்லைன்னா வேன் இல்லைன்னா பெரிய லாரி, அந்த மாதிரி தான் ஏதாவது இருக்கணும். அதுலயும் குறிப்பா இந்த 10:30 11 மணிக்குள்ள இந்த டைமிங்ல ஷமீரோட ரூட்டுக்கு ஆப்போசிட் ரூட்ல எந்த வண்டியெல்லாம் பெரிய வண்டிங்க வந்திருக்குன்றத ஒரு லிஸ்ட் எடுங்கண்ணே. சரிங்க சார். சரி, முதல்ல நீங்க அந்த லிஸ்ட் எடுத்துட்டு வாங்க. அதுக்கப்புறமா அந்த வண்டியில எந்த வண்டி ஷமீரோட பைக்கை ஆக்சிடென்ட் பண்ணிருக்க முடியுங்கிறத நம்ம அதுக்கப்புறமா விசாரிச்சுக்கலாம். சரிங்க சார். அப்போ நான் ஃபுட்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் சொன்ன விஷயத்தையெல்லாம் டீட்டெயில்ஸ் எடுத்துட்டு உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்குறேன் சார். சரிங்கண்ணே, பாருங்க. எஸ் சார். ஷமீருக்கு எனக்கு தெரிஞ்சு எதிரிங்கன்னு யாருமே கிடையாது. அப்போ இந்த ஆக்சிடென்ட் எதாச்சியா நடந்ததா இல்ல வேணும்னே பிளான் பண்ணி பண்ணதா? கண்டுபிடிக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோவை பற்றின கருத்து எதுவாக இருந்தாலும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நாங்க உங்களை நாளைக்கு பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பை.